திருமா அவர்கள் பேசினது தான். அவர் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ கொடுத்ததும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு காசிப் அப்படின்னு சொன்னதும் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல்ல நான் 4 மணிக்கு கையெழுத்து போட்டு எம்எல்ஏக்கள் கடிதத்தெல்லாம் அனுப்பிச்ச பிறகு கூட பிரஸ்ஸை மீட் பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் போன் பண்ணி என்ன வந்து தடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு. அது யாருன்னு இது வரைக்கும் அவர் சொல்லல. அவர் வந்து பேசின நேர்காணல் வந்து பல விஷயங்களை சால்வ் பண்றதுக்கு பதிலா பல புதிய விஷயங்களை கிளப்பி விட்டுருக்குங்க. இன்டர்வியூ ஹஸ் ஆக்சுவலி ஓபன்ட் பண்டோரா பாக்ஸ். திருத்தைகள் வந்து உருவான போது இருந்த கருத்தாக்கம், ஐடியாலஜி, தத்துவம்லாம் இப்ப இல்லைங்க. எல்லாம் பிழைப்புவாதிகளா பல பேர் மாறிட்டாங்க அந்த கட்சியில. விஜய் முதல்வர் ஆவதை தடுப்பதற்கும் தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய சதி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நடத்தப்பட்டது. எடப்பாடி போயிட்டு பாண்டிச்சேரியில தங்க வைக்கப்பட்டிருந்த அவங்க 47 எம்எல்ஏ கிட்ட பேசுறதை இப்ப நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னார், நாங்க போயிட்டு இந்த சதி திட்டத்தில் ரஜினிகாந்துக்கு பங்குண்டு, திருமாவளவனுக்கும் பங்குண்டு, திமுகவுக்கு பங்குண்டு, அண்ணா திமுகவுக்கு பங்குண்டு. எவ்வளவு பங்குன்றதுதான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் சிக்கி மதிவானன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், இப்போ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமா அவர்கள் பேசினது தான். அவர் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்ததும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு காசிப் அப்படின்னு சொன்னதும் தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஏடிஎம்கே நேமும் டிஎம்கே நேமும் எடுத்ததும் அது சீக்வன்ஸ் வைஸ் வந்து பேசினதும் இங்கே எல்லாருமே வந்து அது கேட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவர் ஓப்பனாக உடச்சி பேசுகிறாரே அப்படின்னுட்டுன்னு. மறுநாளே அதை வந்து தெளிவாக அது வந்து ஒரு காசிப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு சார். இப்போ ஏன் அப்படி ஃபஸ்ட்டு சொன்னார், ஏன் இப்போ இப்படி மாற்றி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி கேட்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பத்தி ஏன் முதல் நாள் அப்படி பேசினாரு, 2வது நாள் ஏன் அப்படி டைலூட் பண்ணாரு, இடையில் அவரை யாரு வந்து கூப்பிட்டு ஏன் இப்படி பேசிட்டீங்களே, எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி மாத்துங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அவர் தான். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் முதல் நாள் அந்த நேர்காணல்ல, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல்ல, நான் 4 மணிக்கு கையெழுத்து போட்டு எம்எல்ஏக்கள் கடிதத்தெல்லாம் அனுப்பிச்ச பிறகு கூட பிரஸ் கான்பரன்ஸ், பிரஸ்ஸை மீட் பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் போன் பண்ணி என்ன வந்து தடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு. அது யாருன்னு இது வரைக்கும் அவர் சொல்லல. 2வது, அவர் பிரஸ் கான்பரன்ஸ நடத்தலன்றதுதான் உண்மை. யார் சொன்னார்களோ அவங்க பேரை அவர் சொல்ல, பட் அவங்க சொன்னதை இவர் வந்து ஒத்துக்கிட்டு தான் அவர் பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தல. 2வது வந்து ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு அந்த லெட்டரை கொடுத்து விட்டு இவர் டெல்லிக்கு போயிட்டாருங்க. மறுநாள் பதவியேற்பு விழாவிலும் அவர் பங்கேற்கவில்லைங்க. அதனால வந்து நிறைய கன்னிகள் கேப் எல்லாம் இருக்குதுங்க. அதாவது அவர் வந்து பேசின நேர்காணல் வந்து பல விஷயங்களை சால்வ் பண்றதுக்கு பதிலா பல புதிய விஷயங்களை கிளப்பி விட்டுருக்குங்க. இன்டர்வியூ ஹஸ் ஆக்சுவலி ஓபன்ட் பண்டோரா பாக்ஸ். பல விஷயங்கள், உங்களை போலவே எனக்கும் பல விஷயங்கள் இருக்கு. ஆனா தெளிவான விஷயங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே திரு எம்ஏ பேபி, ஜெனரல் செக்ரட்டரி மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆல் இந்தியால, அவர் வந்து ஒரு ஊடகத்துல, ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே பேசிட்டாருங்க. இதெல்லாம் சிவி சண்முகம் பேசி, இப்ப திருமாவளவன் பேசி, ரஜினிகாந்த் விளக்கம் கொடுத்து, இவங்க எல்லாருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா இவங்க எல்லாத்துக்கும் முன்னால கோலப்பன்னு ஒரு சீனியர் கரஸ்பாண்டன்ட் இந்து பத்திரிகையில எழுதிட்டாரு. அதுக்கும் முன்னால சிபிஎம் கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி எம்ஏ பேபி அம்பலப்படுத்தினாருங்க. அதாவது என்னன்னா, 7ஆம் தேதிங்க, மே மாசம் 7 தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி இரவு வந்தாச்சு. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தாவேகா வந்திருக்கிறது. இது வந்து ஒரு யதார்த்தமான விஷயங்க. அப்ப எம்ஏ பேபி சொன்ன தகவலின்படி மே 7ஆம் தேதி இரவு சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தன் இல்லத்திற்கு அப்போதைய முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து விசிக,
சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த தலைவர்கள், அதான் மாநில தலைவர்களை எல்லாம் அழைத்து என்ன சொல்லி இருக்காருன்னா, நாங்க வந்து அதாவது திமுக எடப்பாடியை முதல்வராக்கி ஒரு அரசு, மாற்று அரசு உருவாகுவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது திமுக நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் நம்ம கூட்டணி கட்சிகளும் அதே நிலையை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்னு சொல்லி பிளைனாவே சொல்லி இருக்காருங்க. சோ விஜய் முதல்வர் ஆவதை தடுப்பதற்கும் தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய சதி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நடத்தப்பட்டது, நடந்தது. அது தோற்று போனது என்பதுதான் இன்றைய நிலையை தவிர அதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டது. இப்ப எடப்பாடி போயிட்டு பாண்டிச்சேரியில தங்க வைக்கப்பட்டிருந்து அவங்க 47 எம்எல்ஏ கிட்ட பேசுறதை இப்ப நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னார், நாங்க போயிட்டு மேல பேசியாச்சு, மேலன்னா அமித்ஷா மேல பேசியாச்சு, அவங்க வந்து பாத்துக்கிறாங்க, என்ன சீஃப் மினிஸ்டரா இருக்க சொல்லிட்டாங்க. இப்ப அதிமுக ஆட்சி அமைக்குது, திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும், நீங்க எல்லாம் மந்திரிகளா ஆக போறீங்கன்னு சொல்லி கவர்னர் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க 47 பேருகிட்டயும். அந்த கடிதத்தை வந்து அப்புறம் அவர் கவர்னர் கிட்ட கொடுக்கல, அவர் வந்து சபாநாயகர் கிட்ட சட்டமன்ற குழுவுக்கு நடந்த தேர்தல் கூட்டம் சொல்லி பொய்யா கொடுத்தாரு. இது வேற விஷயம். இப்படி கட் பண்ணி பாருங்க, ஸ்டீன் பை ஸ்டீன். இப்ப திருமாவளவன் சொன்னதையும் பாருங்க, எம்ஏ பேபி சொன்னதை பாருங்க. எம்ஏ பேபி இடதுசாரிகள் சார்பா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவின் அடிவருடி, அமித்ஷாவின் அடிமை, தமிழ்நாட்டின் கெடுதலுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு மேடைதோறும் முழங்கி அவருக்கு எதிராக பேசிட்டு அங்க திடீர்னு அவரை முதல்வர் ஆக்குறதுன்றது எங்களுக்கு உடன்பாடு அல்ல, பாஜகவின் வலையில் நாம் விழ முடியாதுங்க அப்படின்னுதான் வச்சாங்க. 9ஆம் தேதியா 30ஆம் தேதியா 7ஆம் தேதி 8ஆம் தேதி மறுநாள் தான் அவங்க மாநில குழு சேர்த்து கூட்டி தமிழகத்துக்கு ஆதரவு கொடுப்பது என்ற நிலை எடுத்தார்கள். விசிகாவின் தடுமாற்றம் எங்க தொடங்குச்சுன்னு சொல்றாங்க. விசிக வந்து முதல் நாள் என்ன சொல்றாங்க, இடதுசாரிகளோடு தான் நாங்கள் தொடர்ந்து அரசியல் ரீதியா பயணிக்கிறோம், அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் நாங்களும் இந்த பிரச்சனையில எடுப்போம், நீங்க ஆதரவு கொடுப்பீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்கறாங்க திருமாவளவன் இந்த மாதிரி சொல்றாரு. சோ நேச்சுரலி எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, சிபிஐ சிபிஎம் வந்து ஆதரவு கடிதம் கொடுத்துட்ட பிறகு நேச்சுரலி விசிக்கு அதே முடிவை தான் எடுக்கும்னு சொன்னாங்க. ஆனால் 8ஆம் தேதி இரவு வரையில் முடிவே அறிவிக்கவில்லை. 10 மணிக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, முடிவு எட்ட முடியவில்லை, ஆகவே நாளை காலை 10 மணிக்கு தலைவர் திருமாவளவன் பத்திரிகையாளரை சந்திப்பார் அப்படின்னு சொல்றாங்க. 10 மணி போச்சு, 12 மணி போச்சு, மறுநாள் போச்சு, கடைசி வரைக்கும் அவர் சந்திக்கவே இல்லை. இதுக்கிடையில திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கடிதம் கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போகும்போது ஒரு போன் வந்தது, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது பரவாயில்ல, பத்திரிகையாளரை சந்திக்காதீங்க, உங்களை முதல்வராக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு, அமைதியா இருங்கன்னு சொன்னார். ஒரு அமைதியா தானே இருந்தாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கல இல்ல. அப்ப அந்த திட்டத்துக்கு அவரும் துணை போனாருன்னு தானே அர்த்தம். டெல்லிக்கே போயிட்டாரு அவரு, பதவியேற்பு விழாவில் மறுநாள் கலந்துக்கவே இல்லை அவரு. அதனால இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பாஜக உருவாக்கிய சதியில அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, விசிக இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நல்ல வேலையாக இல்லாமல் போனார்கள். இல்லைன்னா வரலாற்று தவறு நடந்திருக்கும் தமிழ்நாட்டுல, மக்கள் தீர்ப்பு மாற்றப்பட்டு இருக்கிறோம். நான் வந்து ஐ மஸ்ட் தேங்க் த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ். அவங்க 2 பேரும் ரொம்ப 2 தான் சிறிய கட்சிகள் தான். ஆனா அந்த 4 பேர் வந்து திமுக தலைவர் சொன்ன முடிவை அவங்க ஒத்திட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தடம் புரண்டு இருக்குமே மக்கள் தீர்ப்பு. அவங்க கொள்கை கோட்பாட்டுல உறுதியா நின்னதால் தானே இன்னைக்கு வந்து தடுமாறி திரும்ப அங்க போய் சேர வேண்டியதா போச்சு. முடியாது முஸ்லீம் லீகம் கடைசியா போய் சேர வேண்டியதா போச்சு. அதனால வந்துங்க, இந்த சதி திட்டத்தில் ரஜினிகாந்துக்கு பங்குண்டு,
திருமாவளவனுக்கும் பங்குண்டு, திமுகவுக்கு பங்குண்டு, அண்ணா திமுகவுக்கு பங்குண்டு, அமித்ஷாவுக்கு பங்குண்டு. அதே போல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர், கட்டிட நிறுவனம் ஓனர் ராஜ்பவன்ல உட்கார்ந்துட்டு அவரும் பண்ணாரு, ஆளுநருக்கு பங்குண்டு. எவ்வளவு பங்குன்றதுதான். திருமாவளவன் பங்கு ரொம்ப சின்னதுதான், வெரி நெக்லிஜிபிள். நாம அதை மறந்துடலாம், அதை உதாசீனம் பண்ணலாம். ஆனால் அண்ணா திமுக பங்கு, ஆளுநர் பங்கு, திமுக பங்கு, பாஜக பங்கு ரொம்ப அதிகமானது. சார், இத்தனை வருஷம் திருமா அவர்கள் கூட கட்சியை நடத்திட்டு இருக்காரு. 25 வருஷமா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இப்பதான் மாறி இருக்கு. அவருக்கும் நீங்க முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை அவர் அதுல ஒரு தடுமாற்றம் ஆயிருப்பாரோ? பரவாயில்ல, நம்மளுக்கு நம்மளோட சார்ந்து இருக்கிற அந்த மக்களுக்கும் நம்மளால ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்குமா சார் அவருக்கு? அதனால இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்திருப்பாரோ? இல்ல, நான் திருமாவளவன் அவர்களை சிறுமைப்படுத்த விரும்பவில்லை, அவமானப்படுத்த விரும்பவில்லை. பதவி ஆசை காரணமாக அப்படி தடுமாறி இருக்க மாட்டார் அவரு. இதுக்கு பதிலா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, தமிழ்நாட்டில் தலித் மக்கள் ஒரு பகுதி ரொம்ப நாளா இருக்காங்க, வடநாட்டில் கூட தலித் பிரதிநிதிகள் முதலமைச்சராயிருக்காங்க. ஆனால் பெரியார் பிறந்த மண், சமூக நீதிக்கான மண், இப்படி எல்லாம் சொல்ற தமிழ்நாட்டுல இதுவரையில சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு தடவை கூட முதலமைச்சராக ஒரு தலித் இல்ல. அப்படின் போது இந்த வாய்ப்பு வரும்போது அதை நாம் ஏன் தட்டி கழிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த இனம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, சமூக நீதி சார்ந்த பார்வையால் தடுமாறி இருக்கு. முதலமைச்சர் நாட்காலியில போய் நம்ம உட்காந்துக்கணும், ஆட்சி பண்ணணும், அதிகாரம் பண்ணணும், கொள்ளை அடிக்கணும், சொத்தை சேர்க்கணும், அவ்வளவு அந்த எண்ணத்தில் இல்லை. அவர் அந்த ஒரு தடுமாற்றம் இந்த மாதிரி எண்ணத்துலதான் தடுமாறி இருக்கார். என்னை பொறுத்தவரையிலும் அவரை போன்ற அனுபவசாலி, ஆழமான நம்பிக்கை உள்ளவர், மதச்சார்பற்ற கொள்கையில, சமூக நீதியில ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், தடுமாறத்துக்கு ஆளாயக்கூடாது. எடுப்பிலே தட்டி விட்டுருக்கணும். எப்படிங்க இது நியாயம்னு சொல்லி இருக்கணும். என்ன முதல்வர் ஆக்குறதோ, பழனிசாமியை முதல்வர் ஆக்குறதோ மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இல்லையா? இதெல்லாம் நீங்க செய்யறது ரொம்ப தப்புன்னு சொல்லி முழுமையான திட்டத்தை கிள்ளி எறிஞ்சிருக்கணும். ஆனா 3 நாள் அவர் அதை சகித்து கொண்டு அவர் இங்கேயும் போய் பாக்குறாரு. முதல்வரை 3 முறை சந்திச்சிருக்காருங்க. ஏவா வேலு இவரை முதல்வர் கிட்ட கூட்டு போறாரு 8ஆம் தேதி ராத்திரி. மீடியா பூரா சொல்லுது, திரும்ப எதுக்கு போறாரு இவருன்னு. அப்புறம் ஆலி கம்யூனிகேஷனே லாஸ்ட் ஆயிடுச்சு. எங்க தங்கி இருக்கிறார் தெரியல, ஏதோ ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கிறாருறாங்க. மறுநாள் காலையில இருந்து இந்த இந்த இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் திருமாவளவன். அவர் பேர் கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சுன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அவரும் மனுஷன் தானங்க, பாவம், சபலப்பட்டுட்டார். மற்றபடி நான் அவருடைய அரசியல் நேர்மையையோ பொது வாழ்க்கையினுடைய அந்த தியாகத்தையோ இந்த ஒரு சின்ன சம்பவத்தை வச்சுட்டு நான் மதிப்பிட தயாராக. கண்டிப்பா சார். அதுவும் இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமுமே இன்னுமே மக்கள் என்ன இப்படி இவர் மாறி மாறி பேசுறாரு அப்படின்னு சொல்ற ஒரு நிலைப்பாடுல இல்லையேன்னு மக்களே அதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சார் சொல்லணும். 2 நாளா அதுதான் ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. அவருக்கு வெளியில இருந்து அழுத்தம் வர்றது மட்டும் இல்ல, எங்க பேரை சொல்லிடாதீங்க, நான் தான் போன் பண்ணேன்னு சொல்லிடாதீங்கன்றது மட்டும் இல்ல, உள்கட்சியிலேயே சிறுத்தைகள் உருவான போது இருந்த கருத்தாக்கம், ஐடியாலஜி, தத்துவம்லாம் இப்ப இல்லைங்க. எல்லாம் பிழைப்புவாதிகளா பல பேர் மாறிட்டாங்க அந்த கட்சியில. திமுக ஆட்சியில பயனடைந்தவர்கள் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் சீட்டு கொடுக்கல. இதெல்லாம் நம்ம பேசணும்னா அது பாவம் ரசாபாசமா இருக்கும். விசிகாவை கெடுத்து கீழே வழி ஆக்கிடுச்சுங்க திமுக. விசிகா கட்சியில இருந்த எம்எல்ஏக்கள் அனைவரையும் வெறுப்பேசி வாயில கையில வச்சுக்கிச்சுங்க திமுக. அதனால அவரால் மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. கட்சிக்குள்ளேயும் அந்நிய போக்குகள்லாம் அந்த கட்சி நோக்கங்களை சிதலமடைய செய்து விட்டன. சோ அவருக்கு 2 பக்கமும் இடி இடிக்கிறாங்க. திமுக காரங்க, ஆளுங்கட்சி ஒரு இடி பக்கம், இந்த பக்கம் உள்ள விசிகாவையே பதவி மோகிகள், அப்புறம் இந்த மாதிரி கட்சி அதிகாரத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களும் இடிக்கிறாங்க. ஒரு தடுமாறுற முறையில அவர் என்ன பண்ணுவாரு? தடுமாறத்தான், அந்த தடுமாற்றத்துக்கு இதெல்லாம் நினைக்கிறேங்க.
ஃபைன் சார். சார் அடுத்ததா இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சது. இதுக்கேத்த மாதிரி அதுக்கு அகைன்ஸ்டா வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம், அப்புறம் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில வந்து ஒரு ஒரு கூட்டம் நடந்திருக்கு. ஸோ இது எப்படி சார் 2 பேருமே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ மக்களுக்கு இப்போ என்ன அடுத்ததா வந்து சொல்லுவாங்க? அதாவது அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க லாய்ட்ஸ் ரோடு தலைமையகத்துல. அதுல வந்த செய்தி என்னன்னா, இன்னைக்கு அதிமுகவுக்கு 88 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல வருவாய் மாவட்டங்கள் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா பதவிகள் கொடுக்கணுன்றதுக்காக அரசியல் கட்சிகள் இப்ப தாவேகால கூட 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஸோ மாவட்டம்ன்றது ரெவென்யூ அடிப்படையில பாத்தீங்கன்னா 37 36 தான் இருக்குங்க. அதனால 88 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகல தமிழ்நாட்டுல இருக்காங்க. 30க்கும் குறைவானவர்கள் தான் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டிய கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதும், 10க்கும் மேற்பட்ட மூத்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம், நாங்கள் இந்த அணிக்கும் சாதகம் இல்லை, அந்த அணிக்கும் சாதகம் இல்லை, கட்சி ஒன்னா இருக்கணும், பிளவுபடக்கூடாதுன்னு அவங்க வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகிப்பதாகவும் தகவல். ஆக 88ல 10 பேர் நியூட்ரலா இருக்காங்க நடுநிலையில. ஒரு 30 பேர் பொதுச் செயலாளர் கூட்டத்துல கூட்டுறாங்க கலந்துக்கிட்டாங்கன்னா, நீங்க 40 போனா 48 பேர் வந்து வரலையே. அப்ப பெரும்பான்மை அவருக்கு இல்ல மாவட்ட செயலாளர்களிடையேயும். ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேர்ல அவர் கூட 22 பேர் தான் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமா அம்பலம் ஆயிடுச்சுங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. 25 பேர் அதிருப்தியாளர்களான எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்க கிட்டதான் இருக்காங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்றத்துல ஓட்டே போட்டாங்க. அதனால சட்டமன்ற உறுப்பினர்களிடையே பெரும்பான்மை இல்லை. அதே போல மாவட்ட செயலாளர்கள் இடையே பெரும்பான்மை இல்லை. நான் கூட என்ன நினைச்சேன்னா, அவர் வந்து இந்த அவசரமா செயற்குழுவை கூட்டுவது எதற்காகனா, சரி பொதுக்குழுவை கூட்டணும்னு எதிர்த்தரப்பு கையெழுத்தெல்லாம் வாங்குறாங்களே. எனக்கு கேள்வி என்னன்னா, ஒரு 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள்ல அதிமுகல ஒரு 1000 பேர் கிட்ட மேல கையெழுத்து வாங்கிட்டாங்க எதிர்த்தரப்பு பொதுக்குழுவை ரெக்வஸ்ட் பண்றவங்க. சோ இவர் வந்து ஒருவேளை இவர் வந்து அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி பொதுக்குழுவை நாமே கூட்டுவோம், தேதியை இடத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணுவோன்றதுக்காக கன்சல்டேஷனுக்காக கூட்டி இருக்கிறாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி தப்பெல்லாம் எடப்பாடி செய்யலைங்க. ஏன்னா அவருக்கு பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் அச்சமா இருக்குங்க. பொதுக்குழுல வந்து பெரும்பான்மை தன்னை பொதுச் செயலாளர் நீக்கிட்டாங்கன்னா கட்சி தன்னை விட்டு போயிடுமே அப்படின்ற பயம் இருக்குதா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு பொதுச் செயலாளர் வந்து பொதுவெளியில ஊடகங்கள் மூலமா அதிமுக பொதுக்குழு யாரும் கையெழுத்து போட்டுறாதீங்க, பொதுக்குழு கூட்டுறதுக்கு வருவாங்க, போடாதீங்கன்னு சொல்லுவாரா? பொதுக்குழு கூட்டணுமா வேணாமாங்க? இத்தனை தோல்வி வந்திருக்கு, தொடர் தோல்வி. 3வது இடத்துக்கு ஒரு ஆளுங்கட்சியா இருந்த தமிழ்நாட்டை மிக அதிக வருஷம் ஆட்சி பண்ண கட்சி இன்னைக்கு அதிமுக தான். 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணியிருக்கு. இந்த கட்சி 3வது இடத்துல மூளைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மக்களால். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில டெபாசிட் காலியா இருக்கு அந்த கட்சிக்கு. அப்ப இந்த சீரியஸான எலக்ட்ரோல் டிசாஸ்டரை விவாதிக்கணுமா வேணாமா? அப்ப அதுக்கு ஒரு பொதுக்குழு போட்டு காரணங்கள் என்ன, அதுக்கு என்ன சரி பண்ணலாம், பார்ட்டியை ரிவைவ் பண்றதுக்கு மக்கள் கிட்ட திரும்பவும் ஆதரவை ரீகெயின் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு பொதுச் செயலாளர் பொதுக்குழு கூட்டணுன்றது தப்பு கிடையாது, இவரே கூட்டி இருக்கணும். ஆனால் கூட்டுறதுக்கு சில பேரு கடிதம் கொடுத்தா கூட கூட்டாதீங்கன்ற மாதிரி அவர் நிலை எடுக்கிறாருன்னா அப்ப அவரு கட்சி கண்ட்ரோல்ல இல்ல, பொறுப்புல அவர் இருக்காரு. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அவருதான் மாப்பிள்ள, ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை எழுந்துடுற மாதிரி இன்னைக்கு பொதுச் செயலாளரா இருக்காரு. ஆனா பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ அல்லது எம்எல்ஏக்களிடமோ எம்பிக்களிடமோ அவருக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்றது நிதர்சனமா தெரியுதுங்க. அதனால அவர் வந்து ஒற்றுமைக்கான கதவை திறந்து வச்சு அதிருப்தியாளர்களை அழைத்து பேசணுங்க. அவர் வந்து மெக்னானிமிட்டி இருக்கணுங்க.
இவர் தோத்து போயிருக்காரு. இன்னும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு கொண்டு போய் அந்த கட்சியை நிமித்திட்டு உட்காரல. தொடர் தோல்வி. இவர் என்னைக்கு பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்னையிலிருந்து தோல்வி. அப்ப ஆமை புகுந்த வீடு மாதிரி அதிமுக ஆயிடுச்சுங்க. அப்ப நீங்க கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். உங்க உயரம் உங்களுக்கு தெரியுது இல்ல. மக்கள் ஒரு முறையாவது அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சு தேர்ந்தெடுத்திருக்காங்களா? 2 முறை கட்சி அறிவிச்சதுங்க. 2016ல ஜெயலலிதா அவர்களை தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தல்ல அறிவிச்சாங்க. அவங்கதான் எலெக்ட் ஆனாங்க. அவங்க நோய்வாயின் காரணமாக 2 வருஷத்துல இறந்துட்டாங்க. அப்ப எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆனது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இல்லை. எம்எல்ஏக்கள் பணம் கொடுத்தாரு, வீழ்ந்தாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆனா 2021ல அதிமுக இவரை அதிகாரப்பூர்வமான முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சது. அப்ப என்ன ஆனாரு? மக்கள் அதை நிராகரிச்சாங்க. இப்ப 2026 இவரை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ மக்கள் நிராகரிச்சு எதிர்கட்சியா இருந்த போது கொடுத்த எம்எல்ஏக்கள் கூட கொடுக்காம 19 சீட்டை கம்மி பண்ணி எதிர்கட்சி அந்தஸ்தும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்ப இவர் ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணான்ல. சரிங்க, என் தலைமையை மக்கள் தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க, வேற யாராவது தலைமை தாங்குங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. ஒருவேளை அப்பா இல்ல வேணாங்க, நீங்களே தலைமை தாங்கி கட்சியை ரிவைவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, அது அவங்க கட்சி உள்வகாரம். ஆனா கடுமையான எதிர்ப்பு வருது. உங்க ஆளுமை மேல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு. இனிமேல் இவர் அதிமுகவை ஆளுங்கட்சியாக்க முடியாது, அவரால் இயலாது, தொடர்ந்து தோல்வி அப்படின்னு இந்த கட்சி தலைவர்கள் உங்களுக்கு நேற்று வரைக்கும் நெருக்கமான இருந்தவங்கள விரோதியா எதிரியா போகும்போது யோசிக்க வேணாவா? என்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக நீங்க அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி எல்லா பதவிகளையும் பறிப்பீங்களா? இது ஒரு நல்ல தலைவனுக்கோ நல்ல ஒரு ஒரு கட்சியின் நிர்வாகிக்கோ அழகு இல்லைங்க. அவர் பண்றது நிச்சயமாக அதிமுகவை சீர்குலைக்கும், சின்னாபின்னமாக்கும், இவரை வரலாற்றின் மூளை முடுக்கல கொண்டு போய் சேர்க்குங்க. அதான் நடக்க போகுதுங்க. Unless he changes his wrong attitude and understanding.